ஒரு கல்வியாளருடைய முக்கியமான பண்பு. அதே போன்ற அயலார்களுக்கு, அண்டை வீட்டார்களுக்கு, நம்மை சார்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு நன்மை செய்வதன் மூலமாக அவங்களிடத்தில் இருந்த அந்த மாற்று கல்வி அவர்களுக்கு அந்த நம்பகத்தன்மையை உருவாக்குவது என்பது ஒரு அகலாக்கிலே உள்ள ஒரு பண்பு உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நற்பண்புகளை பரிபூர்ணப்படுத்துவதற்காகத்தான் அனுப்பப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனுடைய வசனத்தில் 64வது அத்தியாயமாக சொல்லி காட்டக்கூடிய ஒரு செய்தி நாம் பார்க்கிறோம். அப்போ தர்பியாவினுடைய அந்த நோக்கம் என்பது ஈமான், மறுமை உணர்வு, அதன் பிறகு தக்வாவுடைய வளர்ச்சி. இந்த தர்பியாவினுடைய முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, ஈமானை உயிருடன் வைத்திருத்தல். ஈமான் சில நேரங்களில் அந்த பல்சேட்டு குறைஞ்சிட்டே இருக்கும். அப்ப அதை உயிரோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அதை உயிருடன் வைத்திருப்பது என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று ஈமான் தர்பியாவுடைய முக்கிய நோக்கங்கள் என்ன சொன்னா, இன்றைக்கு இளைஞர்கள் அந்த இளைஞர்களை பாவத்திலிருந்து காத்தெடுப்பது, அல்லாஹ்வை தூய்மையான வழிகளில் வணங்குவதற்குண்டான வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கும். அப்ப இளைஞ சமுதாயம் சௌகீக விளைவான கடமைகளில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் கற்று காணாமல் போயிட்டு இருக்கிறோம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மகரினுடைய அந்த வக்து நேரத்தில் கூட திண்ணையில் கூட்டமாக அமர்ந்து கொண்டு செல்போன்களிலே விளையாடக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அப்போ அவர்களுடைய நேரங்களை அவர்கள் கொலை செய்கிறார்கள். நேரம் என்பது பெரிய ஒரு நிஅமத், அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடை. அந்த நேர நிர்வாகம் என்ற தலைப்பிலே நிறைய செய்திகள் இங்கே சொல்லப்படும். அந்த நேர நிர்வாகத்தை அவர்கள் மதிப்பு செய்யாமல் அதனை கொலை செய்கிறார்கள் நேரங்களை. அப்ப அந்த இளைஞர்களை பாதுகாக்கக்கூடிய அந்த நிலையை தர்பியாவின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டு அவர்களை அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த 3வது நோக்கம் சொன்னா, சமூக பொறுப்புகளை உருவாக்குவது. ஒரு மக்களிடத்துல என்ன சொன்னா, 4வது சொன்ன அல்லாஹ் சொல்ற அஸ்ரியில் சொன்ன மாதிரி அந்த சமூக பொறுப்புகள் என்பது மக்களிடத்துல இல்லை. நமக்கு எதுக்கு அந்த விஷயம் எல்லாம், நாம நம்ம வேலை உண்டு, இது போதாதா என்று கேட்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம உதாரணம் சொல்ல போனாருன்னா, சமூக பொறுப்புல சின்ன ஒரு விஷயம். ஒரு இடத்துல உணவு இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறான், தண்ணீர் இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறான், ஆடை இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறான். இதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு நேரடியாக உதவி செய்ததாக சொல்லி ஹதீஸில் வரக்கூடிய செய்தி பார்க்கணும். இப்போ சமூக பொறுப்பு உதாரணம் சொன்னா, இதே மாதிரி சமூக பொறுப்புகள் நிறைந்த கிடக்குது. அந்த சமூக பொறுப்புகளை முன்னெடுக்கிற விஷயத்துல இந்த தர்பியான நிலை என்ன அறிந்து, ஆண்களுக்கு பெண்களுக்கு தான் சமூக பொறுப்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து மிகுந்த சமூக பொறுப்புகளிலே பெண்கள் முக்கிய பங்காற்றி இருக்கிறார்கள். அது தனி சப்ஜெக்ட். அந்த சமூக பொறுப்புகளை முன்னெடுக்கும் பெண்கள் இன்னைக்கு அடுப்போதும் பெண்களுக்கு கல்வி எதிர்க்கின்ற அளவுக்கு இன்னைக்கு வீட்டிலே அவர்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக முடங்கி கிடக்கக்கூடிய செய்தி பார்த்தோம். அப்போ பெண்களுக்கு அந்த தர்பியா, சமூக பொறுப்புகளை முன்னெடுக்கக்கூடிய தர்பியாவை நாம் கற்றுக் கொடுப்பது. இதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு, சஹாபாக்களுடைய வரலாறுகள் அவங்க சமூக பொறுப்புகளை எப்படியெல்லாம் முன்னெடுத்தார்கள், அதன் காரணமாக அல்லாஹ்விடம் என்ன நன்மையை பெற்றுக் கொண்டார்கள் என்ற வகுப்பில் இந்த தர்பியா வகுப்பின் மூலமாக முக்கிய நோக்கங்களாக இருக்கிறது. அதைத்தான் அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மை ரோல் மாடல். நம்முடைய வாழ்வை எப்படி வாழ வேண்டும், அந்த வாழ்க்கையின் அடிப்படையிலே நாம் கற்றுக்கொண்ட பாடங்களிலே எப்படி நாம் பிறருக்கு கற்பித்துக் கொடுக்க வேண்டும், அவருடைய பொறுமை என்ன, அவருடைய இரக்கம் என்ன, அவருடைய தாவாவுடைய முறை என்ன, அவற்றை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறையில் என்ன சொல்றாங்கிற அடிப்படையான கல்விகள் எல்லாம் இந்த தர்பியாவுடைய முக்கிய நோக்கங்களாக நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதுடைய சகோதர சகோதரிகளே. அதே மாதிரி இதையெல்லாம் முன்னெடுக்க விடாமல் தடுக்கக்கூடிய மிகப்பெரிய சூழ்ச்சி செய்யக்கூடியவன் யாரு? ஷைத்தான். அப்ப அந்த ஷைத்தானை குறித்து இந்த எச்சரிக்கையை நாம் இந்த வகுப்பிலே கடமைப்பட்டிருக்கோம். இதெல்லாம் ஒரு தனி சப்ஜெக்ட். நான் இண்டெக்ஸ் மட்டும் தான் தரேன்.
ஆரம்ப கிளாஸாக இருக்கிறதுனால இதெல்லாம் தனித்தனி ஒவ்வொரு வகுப்பிலையும் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். இப்போ அதுபோன்ற இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கற்றுக்கொண்டு இந்த தர்பியாவின் என்ற வகுப்பை நாம் நிலைபெற செய்வது. இன்னைக்கு மகளிர் பாருங்க, நிறைய மக்கள் வருவாங்க, ஆனால் அவங்களுக்கு வேலை பொழுது அவங்கள குறை சொல்ல முடியாது. அப்போ அந்த வேலை பொழுதை விட்டு விட்டு அல்லாஹ்வின் வார்த்தையை அறிந்து கொள்வது என்பது அல்லாஹ் சிலருக்கு மட்டும்தான் அந்த நன்மையை வழங்கியிருக்கிறார். அந்த நன்மையை வழங்கியவர்கள் அந்த நன்மையை நாம் என்ன செய்கிறோம், பெற்றுக் கொடுக்கிறோம். இதனுடைய அடிப்படை தேவை என்பதை அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள். தொழுதா போதும், நோய் பிடிச்சா போதும், ஹஜ்ஜி போனால் போதும், உம்ரா போனால் போதும், நம்முடைய பொருளாதாரங்களை செலவிட்டால் போதும், இதுதான் மார்க்கத்தினுடைய அளவுகள் என்று நம்மில் பெரும்பாலானோர் விளங்கி இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நபிமாருடைய பணி நம் மீது சுமத்தப்பட்ட ஒரு சுகமான சுமை. தாவா என்பது நம் மீது சுமத்தப்பட்ட முக்கியமான கடமைகள் ஒன்று என்பது அடிப்படையில் அதிகமான மக்களை திரட்டி ஒரு டீம் கண்டிப்பாக உருவாகும். டீம்னா என்ன? ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்றம் கொள்வது. இஃபார் யுகதர், இஃபார் எவரைமுன், யாஃபார் அச்சீவ்மெண்ட், எஃபார் மூமெண்ட். ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை ஒரு பரிமையாகவும் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு தொடர்ந்து நடைபெற்று மக்களை தயார்படுத்துவதற்கு வல்ல ரஹ்மான் நம்ம யாவருக்கும் மறுபடியுமானாக கடந்து கொண்ட அனைவருக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹ்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். ரப்பனா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அன்பு சகோதரர்கள், மிக தெளிவான முறையில் இந்த தர்பியாவுடைய நோக்கம் என்ன, அதனுடைய அடிப்படை என்ன, இன்னும் நாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முன்னெடுக்க வேண்டும் என்று மிக துல்லியமான ஒரு வகுப்பை தந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆலிம்களே நம்பர் வாயிலாக சொல்வதற்கு தயங்குகிற அந்த விஷயத்தை மிக துல்லியமாக அன்பு சகோதரர் ஆசாத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இன்னும் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொன்னாங்க. நீங்க அந்த நம்பரை நோட் பண்ணி நீங்க போய் குர்ஆனை எடுத்து நீங்க பார்க்கணும். அதன் மூலம் சொல்லிவிட்டு இந்த மேடையில் நீங்களும் பேசக்கூடிய அளவிற்கு வரணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை தந்தாங்க. மாஷா அல்லாஹ். ரொம்ப உன்னதமான கருத்து. அதை இந்த நாம் அந்த மஜ்லிஸ் ஹயாத்தாக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நல்ல ஒரு நிகழ்வு, ஒரு நல்ல ஒரு ஆரம்பமே சிறப்பான ஒரு வெற்றியின் தொடக்கம் என்ற வார்த்தைக்கு இணங்க நாம் புனித ரமலானுடைய மாதத்தினுடைய அந்த வருகையை முன்னெடுத்து நாம் இந்த மாத விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். அடுத்து இறுதியாக சகோதரர்கள் முடிக்கிற பொழுது ஒரு வார்த்தை சொன்னார்கள், தொழுவது, நோன்பு வைப்பது, ஹஜ் உம்ரா செய்வது, இதுபோல உண்டான கடமைகள் மட்டும் கடமை அல்ல, அது நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இறைவனுக்கு ஆற்ற வேண்டிய சேவைகள் என்ன? நாம நம்முடைய கடமைகளை விட்டு அடுத்து நாம இந்த சமுதாயத்திற்காக வேண்டி களமிறங்கி களப்பணி ஆற்ற வேண்டிய கடமைகள் ஏராளம் இருக்கிறது என்பதை குறிப்பிட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் தொடரான வகுப்புகளிலே அதை பற்றி உண்டான விளக்கமாகவும் விரிவாகவும் இன்ஷா அல்லாஹ் நாம் பேச உள்ளோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த தர்பியாவுடைய வகுப்பை முதலில் நாம திருந்தி நாம நம்முடைய வளர்ச்சிக்கு, ஈமானின் எழுச்சிக்கு பாடுபட்டு இனி அடுத்ததாக சமூக களத்தில் பணியாற்றுவது எப்படி என்கிற தகவலை எல்லாம் அன்பு சகோதரர் அருமையான முறையில் சொன்னார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்களுக்கும் பேசி அவர்களுக்கும் கேட்ட நமக்கும் ஒரு காலங்களில் அதை குறித்து சிந்தித்து செயலாற்றிட நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நபி அவருக்கும் தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பு பிரதி வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாளிலும் இன்ஷா அல்லாஹ் 5 மணியிலிருந்து இந்த 6:15 மணி வரை ஏற்கனவே நம்ம பெண்கள் நம்ம மதரசால இது மாதிரி பயான்கள் நடக்குது. ஆண்களும் அதில் உங்களுடைய நட்பு வட்டாரங்கள், உங்களுடைய தெரிந்தவர்கள் அனைவர்களையும் நினைச்சு பங்கெடுத்து செய்யுங்கள். வல்லோன் அல்லாஹ் ரப்பல் இந்த தர்பியா வகுப்பை உயிரோட்டம் உள்ளதாக இன்னும் பல மக்கள் கலந்து பயன்பெறுகிற ஒரு மஜ்லிஸாக அல்லாஹ் ஆக்குவானாக.
இதை தொடர்ந்து இன்னும் மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸோ அடிப்படையில அவர்களுக்கு ஒரு தாவாக்களத்தை ஒரு விளையாட்டு மாதிரி வச்சு அவங்களுக்கு ஒரு தாவாக்களத்தை ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ரமதானுக்கு பிறகு ஏற்படுத்தலாம். உங்களுடைய ஒத்துழைப்பு நீங்க எவ்வளோ நம்ம சமுதாயத்திற்கு நம்ம மகல்லாவுக்கு என்னென்ன செய்யணும், மக்களை எப்படி பள்ளி பால் இஸ்லாத்தின் பால் அடைப்பதற்கு நாம் என்னென்ன முயற்சிகள் எல்லாம் செய்யணும். மாணவர்களுக்கு இது போல ஒவ்வொரு வகுப்புகளை நாம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். எல்லாம் அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எண்ணங்களை அல்லாஹ் வண்ணங்களாக வண்ணமயமாக அல்லாஹ் அமைத்து தந்து வரக்கூடிய ரமலான் மாதத்தில் இபாதத்தோடு இறை நெருக்கத்தோடு தக்குவாவோடு வாழ்கிற மக்களாக வல்லோன் அல்லாஹ் நம் யாவரையும் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.